புது வருட தீர்க்க தரிசன ஊழியர்கள், வாக்குத்தத்த ஊழியர்கள் சிலர் வியாபாரிகளைப் போல செயல்படுவார்கள். எல்லாரையும் அல்ல, அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு ஒரு சிலர் கிறிஸ்தவத்தை கேலிக்கூத்தாக்கக்கூடிய சில போதகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவங்க கிட்டேயும் சில விசுவாசிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவங்களுக்கு என்னுடைய ஒரு சின்ன இந்த வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான இந்த வாக்குத்தத்த வியாபாரிகளிடம் நீங்கள் கேட்க வேண்டிய 3 கேள்விகள் என்ன அது? தயவு செய்து உங்க ஊழியர்களை பார்த்து, அதாவது எல்லாரையும் அல்ல, இந்த வாக்குத்தத்த புது வருடத்தை தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி தங்களை தேவனிடத்திலிருந்து வந்த பெரிய வல்லமை பெற்ற ஊழியர்களாக காண்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிலருக்காகத்தான் இது. அவங்கள பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நம்பர் 1. கடந்த வருடம் நீங்கள் 2024 நிறைவேறுவதாக அறிவிக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிடுச்சா? அதை கொஞ்சம் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு ஆதாரத்தோடு சொல்லுங்க. நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சா கடந்த வருடத்துல? இல்ல நாங்க விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லி எங்களை நீங்க ஏமாத்த போறீங்களா? ஒரு சபையில இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு சொன்னா, சபையில 1000 பேர் இருக்கிற சபை இருக்கு, 2000 பேர் இருக்கிறாங்க. என்ன அது நடந்துச்சா? கொஞ்சம் நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்னு நான் சொல்லல, வசனம் தாங்க சொல்லுது. ஸோ முதல் கேள்வியை நீங்க கேட்டுறணும். 2வது கேள்வி, இந்த புதிய வருடத்திலும் நிறைய நிறைவேறப் போவதாக நிறைய வாக்குத்தத்தங்களை ஒருவேளை அவர்கள் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. பெரிய அளவு என்ன நியூக்ளியர் பாம் வெடிக்குங்க, ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போகிறது, அங்கே ஒரு பெரிய மாற்றம் வரும், இப்படி எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா அள்ளி விட்டுருப்பாங்க. அவங்கள பார்த்து நீங்க கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, இப்படி எல்லாம் இந்த வருடத்துல நடக்கும்னு சொல்றீங்க, இன்னும் ஒரு சிலர் இன்னும் அடுத்த ஒரு 10 ஆண்டுக்கு தேவையானதையெல்லாம் சொல்லி கூட வச்சிருந்திருக்கலாம். அப்ப இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் ஆண்டவர் வரமாட்டாரு. தெளிவா நீங்க சொல்றீங்களா? ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் முழுவதுக்குமான தீர்க்க தரிசனத்தை உரைச்சிட்டீங்க. இன்னும் ஒரு சிலர் 2 வருஷத்துக்கு 3 வருஷம் 4 வருஷம் உரைத்தாயிற்று. அப்ப கண்டிப்பா இதெல்லாம் நிறைவேற்றி ஆகணுமே. சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றாம திடீர்னு எப்படி வருவார்? அப்ப அவரு வர வாய்ப்பு இல்லை, இந்த வருஷத்துக்கோ அல்லது அடுத்த வருஷத்துக்கோ வர வாய்ப்பு இல்லை என்பதை நீங்கள் சொல்ல வருகிறீர்களா அப்படிங்கிற கேள்வியையும் நீங்க கேட்கணும். நம்பர் 3, எப்பொழுதுமே அதாவது ஒவ்வொரு வருடத்திலும் இவங்க சொல்ற பிரசங்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடத்தில் இருந்த கண்ணீரை ஆண்டவர் மாற்றப் போகிறார், துடைக்கப் போகிறார். கடந்த வருடத்தில் இருந்த குறைவுகளை தேவன் என்ன செய்ய போறார்? நிறைவாக்கப் போகிறார். இது போன்ற வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நாம் சொல்லுகிறோம். அதாவது ஒரு ஆறுதலாக நாம சில வேளைகளிலே சொல்லலாம். ஆனா டாக்ட்ரினலா, தியாலஜிக்கலா இது சரியா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னா இதை சில இடங்கள்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக உரைத்து ஜனங்கள், அதை கேள்வி கேட்காத ஜனங்கள் அல்ல, கேள்வி கேட்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு அவிசுவாசத்தை உருவாக்கி விடுகிறார்கள். கடந்த வருடம் முழுவதும் கண்ணீரை துடைப்பாருன்னு சொல்லிட்டு திரும்ப புது வருஷம் அதே நபர்கிட்ட கடந்த வருடத்துல கண்ணீரை துடைக்கல, இந்த வருடம் துடைச்சிருவாரு, அடுத்த வருஷமும் போய் இந்த வருடம் துடைத்து விடுவார். இது ஒரு சரியான வேதாகமத்தின் படியான ஒரு புரிதல் அல்ல. அதை குறித்து நீங்க கேள்வி கேளுங்க. எப்படி ஐயா இது சரியா அப்படின்னு கேளுங்க. சில வேளைகளிலே நாம கேட்கக்கூடிய கேள்வி நிதானமாகவும் இருக்க வேண்டும், நியாயமானதாகவும் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் சொல்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் எழுந்து கேள்வி கேட்டதுனால ஜனங்கள் விழித்து கொண்டு விட்டார்கள். நாம கேட்காவிட்டாலும் கர்த்தரை அறியாதவர்களே கேட்கிறார்கள். திரைப்படங்கள் வாயிலாக கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை நாம சரி செய்யாவிட்டால் வெளியில் இருக்கிறவங்க சரி செய்தா ரொம்ப அவமானமா போயிடும். நம்ம கேட்க வேண்டிய ஒரு இடத்தில் இப்பொழுது இருக்கிறோம். கேட்டு பாருங்க. அடுத்த ஒரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.